சாந்தி. அவ்யக்த சமிகை 21 மார்ச் 2026. பாபா இன்னைக்கு சொல்றாங்க, व्यर्थ संकल्प व संशय की मार्जिन होते हुए भी समर्थ संकल्प चले कि सदा बाप रक्षक है, கல்யாணக்காரி है. பாபா சொல்றாரு, வீணான எண்ணங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கு, அப்போ கண்டிப்பா அந்த சூழ்நிலை நமக்கு நிறைய வேஸ்ட் தாட்ஸ் வர்ற மாதிரி தான் அந்த சுச்சுவேஷன் இருக்கா, இல்லை ஒரு சந்தேகம், ஒரு கவலை, ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். ஆனாலும் அந்த இடத்துலயே நம்ம பாசிட்டிவா திங்க் பண்றோம், நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குகிறோம். அப்ப நம்ம என்ன நினைக்கணுமா அந்த நேரம், சதா பாப் ரக்ஷக் ஹை, கல்யாணக்காரி ஹை, என்னை பாதுகாக்க கூடியவர் பாபா தான், எனக்கு நன்மை தான் செய்வார், எங்க அப்பா எனக்கு நன்மை தான் செய்வார், தவறுதல் ஏற்பட முடியவே முடியாது. இஸ் நிச்சயக்கு விஜய் அவசியம் ஓத்திய. ஸோ நமக்கு இந்த ஒரு நிச்சயம் இருந்ததுன்னா, பாபா என்னுடைய பாதுகாவலர் அப்படின்னு அந்த நிச்சயம் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு வெற்றி கிடைக்குது, அதற்கு பலன் பாபா கொடுக்கிறாரு. तो क्वेश्चन मार्क का टेढ़ा रास्ता न चले, सदा कल्याण की बिंदी लगावो. அப்போ ஏன், எதனால், என்ன பாபா நீயே இப்படி கை விட்டுட்டே, இப்படிலாம் இல்லாமல், அதனால எனக்கு இந்த வளைவான ஒரு கேள்விக்குறி இல்லாமல் இதுல நன்மை இருக்குன்னு நீங்க என்ன பண்ணுங்க, புள்ளி வச்சிடுங்க, ஃபுல் ஸ்டாப். ஸோ நீங்க புள்ளி வச்சிடுங்க, முற்றுப்புள்ளி வைங்க. इसी विधि से हर बात सहज भी होगी और सिद्धि भी प्राप्त होगी. ஆக இந்த விதியின் மூலம் ஒவ்வொரு விஷயமும் சகஜமாக நடந்துவிடும் மற்றும் வெற்றியும் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குது. அப்ப என்ன நினைக்கணும், பாப் ரக்ஷக் ஹை கல்யாணக்காரி ஹை, பாபா என்னுடைய பாதுகாவலர், எனக்கு நன்மை செய்யக்கூடியவர். இதுல நீங்க உறுதியா இருங்க, கண்டிப்பா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பலன் இருக்கு. நல்லது. ஓம் சாந்தி.